ஏன் இவங்க இது மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்கன்னா, இவங்களுடைய கோர் என்னன்னா, சும்மா செய்யல. அதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்த தேர்தலில் இந்த ஜாதிய கட்டமைப்பில் ஜெயிச்சிடறாருன்னு வச்சிங்களேன். 234 தொகுதியிலையும் இருக்கிறவங்க அதை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், மதுரை அந்த பக்கம் மாவட்டங்கள், திருநெல்வேலி, இந்த இதுகளில் வந்து மக்கள் எழுச்சி வந்து மாற்றத்தை நோக்கி போயிட்டாங்கன்னா, சாதியும் இல்லை, மதமே இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, மாத்திர ஆளுன்னுவாங்க. இப்போ முக்குளத்தோர் வாக்கு என் பாக்கெட்டில் இருக்குன்னு 3 பேர் கிளம்பியிருக்காங்க. இப்போ சசிகலா புதுசாக கிளம்பியிருக்காங்க. டிடிவி தினகரன் ஏற்கனவே 20 தொகுதியில் அதிமுகவை நான் தோக்கடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பதிலாக ஒரு 5 தொகுதியில் நான் ஜெயிச்சேன்னு சொன்னால் அதுதான் பாசிட்டிவ். அரசியலில் வேற ஒரு ஆள் வேணும், இந்த 2 கட்சிக்கு கொடுத்தது போதும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அப்போ இந்த காட்டாற்று வெள்ளம் போல் இந்த அழுக்குகள், ஜாதி, இது எல்லாமே அடிச்சுன்னு போயிடும். வட தமிழ்நாட்டில் வந்து நிறைய சர்வேக்கள் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வட தமிழ்நாட்டில் தலித்துகள், வன்னியர்கள், இந்த 2 சமூகத்திலிருந்தும் விஜய்க்கு வந்து ஆட்கள் எக்ஸோடஸாக போயிட்டுருக்காங்க. இப்போ திருமாவளவனுக்கு வர்ற கோபம், ஆத்திரம், சீமானுக்கு வர்ற கோபம், ஆத்திரம் தாவேக்கா மேலே எதுக்குன்னு நீங்கள் போய் கடைசியாக பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அணிகள், அவங்க கட்சிக்காரங்க அவங்கள டெசர்ட் பண்ணிட்டு விஜய் கிட்ட போகிறாங்க. விஜயை பொறுத்தவரையில் ஜோசப் விஜய்னு சொல்லலாம், இப்போ ஏதாவது செய்யலாம். ஆனால் விஜய் வந்து யார் ஆட்சி அமைக்கணும், யார் முதல்வர் ஆகணுன்றது அவர் தான் ஒரு டிசிசிவ் ஃபேக்டராக ஆஃப்டர் 2026 எலெக்ஷன் இருக்க போகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஜாதிய கட்டமைப்பு, மத கட்டமைப்பு, அந்த ஊரில் ஒரு சொந்த பந்தங்கள், ரிலேட்டிவ் இருக்கிறாரு, அந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம்னா, திருச்செந்தூர் ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்துட்டோம்னா, அதிமுகவில் இருக்கும்போது 2 முறை வெற்றி பெற்றார், திமுகவுக்கு வந்தப்போ 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. வந்த தேர்தல் எல்லாமே அவர் தான் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்புன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்து ஒரு நடிகராக இவர் உடைக்க முடியும்? சரி, நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அடுத்த தேர்தலில் இந்த ஜாதிய கட்டமைப்பில் ஜெயிச்சிடறாருன்னு வச்சிங்களேன். 234 தொகுதியிலையும் இருக்கிறவங்க அதை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கொங்கு மண்டலமாக இருக்கட்டும், மதுரை அந்த பக்கம் மாவட்டங்கள், திருநெல்வேலி, இந்த இதுகளில் வந்து மக்கள் எழுச்சி வந்து மாற்றத்தை நோக்கி போயிட்டாங்கன்னா, சாதியும் இல்லை, மதமே இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, மாத்திர ஆளுன்னுவாங்க. இப்போ நான் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். நம்ம ஜாதியில் நம்பிக்கை இல்லை, ஆனாலும் அது ஒரு ரியாலிட்டி. திமுக அதிமுகவோட மெயின் அது இருக்குது. ஆனால் நான் கேட்குறேன், ஜெயலலிதா எந்த ஜாதியை சார்ந்தவர்? அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில்? ஆனால் அவங்க வந்து 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சி பண்ணாங்க, ரைட்டா? எம்ஜிஆர் தமிழ்நாடே கிடையாது, அவர் மலையாளி, கேரளத்தை சார்ந்தவர். அவருக்கு எந்த ஜாதியும் பின்புலம் இல்லை. அப்போ அது என்னாச்சு? ரைட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ முக்குளத்தோர் வாக்கு என் பாக்கெட்டில் இருக்குன்னு 3 பேர் கிளம்பியிருக்காங்க. இப்போ சசிகலா புதுசாக கிளம்பியிருக்காங்க. டிடிவி தினகரன் ஏற்கனவே 20 தொகுதியில் அதிமுகவை நான் தோக்கடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பதிலாக ஒரு 5 தொகுதியில் நான் ஜெயிச்சேன்னு சொன்னால் அதுதான் பாசிட்டிவ். தோக்கடிச்சது பல காரணங்களுக்காக பிரிச்சிருக்கிறாங்க. ஆமாம், அதாவது இப்போ வந்து ஓபிஎஸ் அவர் வந்து பலாப்பழம் சின்னமோ அல்லது வாழைப்பழமோ, ரைட்டு, ஜெயிச்சிருந்தாருன்னா அறந்தாங்கியில் திருநாவுக்கரசு ஜெயிச்சிருக்காரு, அதிமுகலையும் ஜெயிச்சிருக்காரு, அவர் அதுலேருந்து வெளியே போய் தனி கட்சி ஆரம்பித்தப்போ ஜெயிச்சிருக்காரு. அதனால் தனிநபர்கள் செல்வாக்கு என்பது இல்லாமல் இல்லை, நான் வந்து அதை ஒத்துக்கிறேன். அது வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய தொகுதிகள். ஆனால் ஒரு மாற்றம் வரணும், அரசியலில் வேற ஒரு ஆள் வேணும், இந்த 2 கட்சிக்கு கொடுத்தது போதும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அப்போ இந்த காட்டாற்று வெள்ளம் போல் இந்த அழுக்குகள், ஜாதி, இது எல்லாமே அடிச்சுன்னு போயிடும். 2வது சொல்கிறேன், இப்போ சமீபத்தில் வட தமிழ்நாட்டில் வந்து நிறைய சர்வேக்கள் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வட தமிழ்நாட்டில் தலித்துகள், வன்னியர்கள், இவங்களுக்கு இடையே தான் மிகப்பெரிய அளவு இருக்குது. மற்றவங்களும் இருக்காங்க, இல்லாமல் இல்லை, பெரும்பான்மை சமூகமாக இந்த 2 சமூகமும் இருக்குது. இந்த 2 சமூகத்திலிருந்தும் விஜய்க்கு வந்து ஆட்கள் எக்ஸோடஸாக போயிட்டுருக்காங்க. இப்போ திருமாவளவனுக்கு வர்ற கோபம், ஆத்திரம், சீமானுக்கு வர்ற கோபம், ஆத்திரம் தாவேக்கா மேலே எதுக்குன்னு நீங்கள் போய் கடைசியாக பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அணிகள், அவங்க கட்சிக்காரங்க அவங்கள டெசர்ட் பண்ணிட்டு விஜய் கிட்ட போகிறாங்க. ஏதோ 1-2 போல் அணியாக போகிறாங்க.
ஆமா, திருமாவளவனே எமோஷன் ஆயிருந்தாரு. கஷ்டப்பட்டு பிஹெச்டி படிக்க வச்சிருக்கிறேன் அரசியல் அப்படின்னு சொல்லி எமோஷன் ஆனாரு. அதாவது நான் வந்து உள்ளவே போல, இவங்க 2 பேருடைய கோபத்துக்கு அடிப்படையை குருவி மாதிரி சேர்த்து வச்சிருக்கோம். பல காலமாக களப்பணியாற்றி அவங்க கோபம் நியாயமானது. ஆனால் காட்டாற்று வெள்ளம் மாதிரி ஆட்கள் போகும்போது நீங்கள் இந்த ஜாதிய கட்டமைப்பெல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஈவன் பாமக வில் சஃபர் லைக் எனிதிங். பாருங்கள், நீங்கள் இப்போ இன்னைக்கு கூட ராமதாஸ் சொல்லியிருக்கார், 2 திராவிட கட்சியில் ஒன்று தான் நான் சேரப்போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் தாவேகா கிட்ட எந்த அளவுக்கு அவங்க வந்து அடி வாங்க போகிறாங்க? அவங்க ஜாதிய கட்டமைப்பு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நாங்கள் தான் காட்ஃபாதர்னு சொல்கிறவங்க எல்லாருமே அடி வாங்க போகிறாங்க. ஏன்னா விஜயை பொறுத்தவரையில் ஜோசப் விஜய்னு சொல்லலாம், இப்போ ஏதாவது செய்யலாம். ஆனால் விஜய் வந்து மக்களுக்கு வந்து அப்படிலாம் ஒரு தோற்றம் உள்ளவராக இல்லை. எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் ஜாதிகளுக்கு அப்பா இருந்தாங்களோ, இப்போ சசிகலா ஜெயலலிதா ஆட்சியில் முக்குளத்தோருடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி செயல்பட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா அப்படி இல்லை. ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ எந்த காலகட்டத்திலையும் ஜாதி அடிப்படையில் பண்ணதில்லை. அதனால் விஜயும் அந்த மாதிரி தாங்க வந்துட்டுருக்காரு. நீங்கள் சொன்ன எக்ஸப்ஷன் இருக்கலாம், நான் இல்லைன்னு மறுக்கலை. 1-2 பேர் ஒரு தொகுதியில் ஜாதிய கட்டமைப்பு செல்வாக்கு அதை வச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் அவங்களுமே வந்து அந்தந்த இப்போ கொங்கு மண்டலம் அந்தந்த மண்டலங்களில் அவங்கவுங்க பெரும்பான்மையை தானே பெரிய தலைவர்களாக வச்சுருந்தாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது 2 கட்சியிலையுமே. பெரிய தலைவர்களான்னு சொல்லாதீங்க, அந்தந்த சமூகத்தில் இருக்கிறவங்கள கேண்டிடேட்டாக போடுவாங்க. அது எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுற செயலாளர்கள் அது போன்றது இல்லை. மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருக்கு போடும்போது அவங்க நேர்காணலே கேட்குறாங்களே, உங்கள் தொகுதியில் எவ்வளோ இப்போ எந்த சமூகம் எவ்வளோ, நீங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிலாம் கேட்குறாங்க. அது வந்து திராவிட ஆட்சியினுடைய மாட்சி. 60 வருஷம் இவங்க ஆட்சி பண்ண பிறகு, பெரியார் மண்ணுன்னு சொன்ன பிறகு, இன்னைக்கு எல்லாம் சமூகம் என்னன்னு முதல்வரே ஒரு வேட்பாளர்கிட்ட கேட்டதாக அவர் நேர்காணலில் சொல்லியிருந்தார். நீ எந்த சமூகம், அந்த சமூகம் அங்கே எவ்வளோ இருக்குன்னு. ஸோ தே ஆர் டாக்கிங் அபவுட் கேஸ்ட் பாலிட்டிக்ஸ் டூரிங் எலெக்ஷன்ஸு. அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்காக வந்து பர்டிகுலர் ஜாதியில் இருக்கிற ஒரு தலைவர் நின்னாதான் அந்த ஜாதி மக்கள் ஆதரிப்பாங்கன்றது கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் ஆதரிப்பாங்க. ஒரு மாற்றம் வரணும், ஒரு புதுசாக ஒரு இளைஞர் வரணும்னு சொன்னால் நிச்சயமாக ஆதரிப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்குங்க விஜயனுடைய இன்றைய செல்வாக்கு இது கூடிக்கொண்டே தான் போகும் வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களுக்கெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இன்னும் KN நேரு அரெஸ்ட் ஆகலாம் இடியில், இன்னும் பல பேர். நேற்று கூட பாருங்கள், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கிற ஊழலை பற்றி ஹைகோர்ட் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. சிபிசிஐடி விசாரிக்கவே இல்லை சரியா. இப்போ அந்த சிபிசிஐடி தான் நேரு கேஸை விசாரிச்சிட்டு இருக்குதுன்னு ஹைகோர்ட்டில் திமுக ஆட்சி சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ லஞ்ச ஊழலில் விஷயத்துலங்க ஐ திங்க் ரொம்ப சிக்கலில் மாட்டியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வந்து மக்கள் வந்து மாற்று ஆட்சி தூய சக்தின்னு ஒருத்தர் வராரு, அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் நினைப்பாங்க. இதுவரையில் இருக்கக்கூடிய எல்லா தரவுகள் சர்வேக்கள்லையும் பார்த்தா விஜய் தாங்க முன்னால் நிற்கிறாருங்க தனியாக. நான் சொல்கிறது எல்லாம் தனியாக நிற்கிறாரு. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒஸ்ட் கேஸ் சீனரியோ எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலை வரலாம், அங்கசமி வரலாம். ஆனால் அப்போவும் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட கட்சியாக தாவேகா தான் இருக்கும். 2வது இடத்துல ஒன்றா திமுக வரலாம், டிஸ்டன்ட் தேர்டில் ஒன்றா அதிமுக பாஜக வரலாம். இவங்க இப்படி தான் இருக்க போகுது. அதனால் விஜய் வந்து யார் ஆட்சி அமைக்கணும், யார் முதல்வர் ஆகணுன்றது அவர் தான் ஒரு டிசிசிவ் ஃபேக்டராக ஆஃப்டர் 2026 எலெக்ஷன் இருக்க போகிறாரு. அதுக்காக நான் அவர் அப்படியே 2/3 ஜெயிச்சிருவார் நான் ஒஸ்ட் கேஸில் சொல்கிறேன். பெஸ்ட் கேஸில் அவருக்கே 118 120 வரலாம். வெற்றியை ஆட்சி அமைப்பதற்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல வருவாருங்க. யார் ஆட்சி அமைப்பது, யார் முதல்வர் ஆவது என்பதையே அவர் தான் சொல்லுவார். அவர் சொல்கிறதை கேட்குற மாதிரி தான். இப்போ நான் ஒரு சீனரி சொல்கிறேன், ஒரு கற்பனையாக. இப்போ அவர் வந்து வாண்டடாக வண்டி ஏறுறாங்க, வண்டியில் வந்து ஏறுறாங்கன்னு சொன்னார் வேலூர் மீட்டிங்கில். அது அதிமுகவை தான். அவங்கள வந்து அவர் பாசிங்காக ஒரு வாட்டி ஊழல் சக்தினார், அவ்வளோதான். அவர் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. மத்தியில் ஆளும் கட்சி, மாநிலத்தில் ஆளும் கட்சி, இந்த கட்சிகளை தான் அவர் எதிர்வியாக கருதுகிறாரு, எதிர்ப்பை சொல்கிறாரு. இது சட்டமன்ற தேர்தல் என்பதால் மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியை கொஞ்சம் ஸ்பேர் பண்ணிவிட்டு
அவர் மொத்த ஃபோக்கஸையும் அவர் வந்து மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக மேலே வைக்கிறாரு. புரியுதுங்களா? நாளைக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து ஒரு 10-30 தொகுதிகள் கம்மியாக விஜய்க்கு இருக்குது. அந்த காலத்தில் கருணாநிதி பண்ணார் இல்லையா, 96 சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னால் அதிமுகவுக்கு என்ன கசக்குதா அவரோட சேர்ந்து கூட்டணி மந்திரி சபை அமைப்பதற்கு? அப்போ போய் நான் தான் முதலமைச்சர் ஆவேன்னு அதிமுக சொல்ல முடியுமா? அப்போ ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க, நான் தான் பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, நான் 4 வருஷம் முதல்வராக இருந்தேன், அவர்கிட்ட போய் நான் நிற்க முடியுமான்னு. ஆனால் ரிசல்ட்டு வந்த பிறகு பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் வந்துட போகுது. யார் நம்பர் 1, யார் நம்பர் 2, யார் நம்பர் 3ன்னு. அப்போ திமுக மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டது என்பது ஒரு உண்மை. ஏன்னா அவங்க ஆட்சியை இழந்துட்டாங்கன்னா அதிருப்தி நீங்க சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் வந்தது. இன்னைக்கு 133 சீட் இருக்கிறவங்க ஒரு 60-70 வந்து நின்னாங்கன்னா மக்கள் அவங்கள மறுபடியும் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்போ டிஎம்கே கிளைமே பண்ண முடியாது ஆட்சிக்கு. அப்போ விஜய்க்கும் அதிமுகவுக்கும் ஒரு கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் அடுத்து திருப்பி ஒரு தேர்தலுக்கு போவாங்களா? அதனால் வந்து என்னை பொறுத்தவரையில் திமுக அதிகாரத்திலேருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதில் தாவேக்கா குறியாக இருக்குது. காரணம் அது ஆளுங்கட்சியாக இருக்குது, வேற ஒன்றும் ஸ்பெஷல் ரீசன் இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்கிறது தான் காலங்காலமாக எல்லா எதிர்கட்சி, எல்லா புது கட்சிகளுமே எதிர்ப்பாங்க. அந்த வகையில் ஆளுங்கட்சி எதிர்க்கிறாங்க. அதேமாரி இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, திருமாவளவன் கூட சொல்லியிருப்பார், விஜய் வந்து பாஜக அதிமுகவை விமர்சிக்காதது வந்து அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவதுங்க இது வந்துங்க எடுபடவே இல்லைங்க. உதாரணத்துக்கு திமுக வந்து அது ஒரு அது ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் போன தேர்தலில் கடுமையாக திமுகவை எதிர்த்து பேசினார், டிவியெல்லாம் உடைச்சார் இல்லையா? அவர் என்ன சொன்னாங்க அப்போ? அவர் ஒரு பாஜக பி டீம் சொன்னாங்க. இப்போ அவர் எங்கே இருக்கார்? A+ டீம் ஆகிட்டார். திமுக கூட இருக்காரு. இல்லை நான் அப்படி உடனே அந்த அனாலஜிக்கு போயிடாது. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களை எதிர்த்தா அவங்களுக்கு இவங்க முத்திரை என்னன்னா பாஜக பி டீம். அதனால இன்னைக்கு விஜய் அவங்களை எதிர்க்கிறதால பாஜக பி டீம்ன்றாங்க. நம்மெல்லாம் மக்கள்லாம் முட்டாள் இல்லைல்ல. சரி, பாஜக பி டீம் இருக்குதுன்னா ஏன் வந்து அவருடைய படத்தை வெளியே விடாமல் பண்ணுறாங்க? சென்சார் போர்டு இந்திய திரைப்பட வரலாற்றில் எந்த படத்துக்காவது போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேவிஐட் வாங்கியிருக்கா? அப்போ தொடர்ந்து ஜனவரி 9க்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படங்க பிப்ரவரி போய் மார்ச் வரப்போகுது. தேர்தலுக்கு முன்பு அந்த படம் ரிலீஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு அரசியல் பிரச்சாரமாக ஆகிடும், விஜய்க்கு அட்வான்டேஜ் ஆகிடும்னு கணக்கு போட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ எல் முருகன் யாருங்க? அவர் தானே ஐஎன்பி மினிஸ்டரு, அவர் கண்ட்ரோலில் தானே சென்சார் போர்டு இருக்கு. இவர் பி டீம்னா ஏங்க அவர் வந்து, ஆனால் பராசக்தி குறித்த நேரத்தில் வருது. ஸோ பாஜகவுக்கு உதவுவதற்காகத்தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்ற கூற்று உண்மையானா ஏன் அவருக்கு இவ்வளோ சிக்கல் கொடுக்குறாங்க பாஜக? புரியுதுங்களா? நயினார் நாகேந்திரன் எந்த அளவுக்கு கேவலமாக பேசினார்னா உங்களுக்கு தெரியும். பாஜக மாநில தலைவர் ஃபஸ்ட்டு என்ன பேசினார்னா, ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாதவர் முதலமைச்சர்னு கனவு காண்றாருன்னு பேசினாங்க. அடுத்தது ஆபாசமாக ஒன்று பேசினார், நீ இந்த நடிகை வீட்டை விட்டு வெளியே வான். அப்போது இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு பொது வெளியில் மக்களால் வந்து அது உண்மை இல்லை. ஏன் இவங்க இது மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்கன்னா, இவங்களுடைய கோர் என்னன்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸு, இவங்களுடைய சாதனைகள், நலத்திட்டங்கள்லாம் கிடையாது. பாஜக உள்ளே வந்துடும், பாஜக எதிர்ப்பு. ஏன் இதை சும்மா செய்யல? அதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்க. பாஜக எதிர்ப்புன்னு சொன்னாதான் ஒரு 30% ஓட்டு சாலிடாக இவங்க போட்டியில் விழுந்துகிட்டே இருக்குது. கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், தலித்ஸ். அது இல்லாத பாஜகவை எதிர்ப்பவர்கள், அதன் மதவெறி அரசியலை எதிர்ப்பவர்கள், மதச்சார்பற்ற தன்மை இந்தியாவில் இருக்கணும்னு விரும்புகிறவங்க, இது ஒரு 30% சாலிடாக இருக்குங்க. இந்த சாலிடாக ஓட் பேங்கை நம்ம அடைக்கணும்னா நமக்கு வந்து பாஜக எதிர்ப்பு. அப்போ நம்மளை எதிர்க்கிறவனெல்லாம் பாஜக ஆதரவாளர் இந்த 30% சேலஞ்சுக்கு வராதில்ல. இன்றைக்கி விஜய் மேலே அந்த சாயத்தை அது ஒட்ட மாட்டேங்குதுங்க. ஏன்னா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்ன்றது தான் அவர் கட்சிக்கு கோட்பாடே வச்சுருக்காரு. ஈவன் தலித் கட்சிகள் கூட இல்லை திராவிட கட்சிகள் கூட
அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறதில்ல. அவங்களுக்கு அண்ணா பெரியாரை விட்டால் உலகத்தில் காரல் மார்க்ஸ் கூட அவங்களுக்கு கீழே தான். இப்போ திமுகவில் அண்ணாவோட பிறந்தநாள் கூட பெரிதும் கொண்டாடப்படும். ஆமாம், கலைஞர் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கே கலைஞர். அப்போது விஜய் வந்து ஒரு அம்பேத்கரை தன் கொள்கை தலைவராக வைக்கிறார் இந்த பக்கம், இவரை பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக வைக்கிறாரு, காமராஜரை கொள்கை தலைவராக வைக்கிறாரு, தூய்மையான ஆட்சிக்காக சமூக நீதிக்காக பெரியாரை வைக்கிறாரு, தலித் எமான்சிபிகேஷன் கான்ஸ்டியூஷனலுக்காக அம்பேத்கரை வைக்கிறாரு. இதை ஏதாவது தலித் கட்சி கூட இவ்வளோ செஞ்சிருக்க மாட்டாங்க, திராவிட கட்சிகள் கூட செய்யலை. அப்போ அவரை போயிட்டு நீங்கள் வந்து சொன்னால் ஜனங்க பார்க்குறாங்கல்ல எல்லாத்தையும். அதனால் வந்துங்க பாஜகவு உதவுவதற்காக அவர் ஏங்க 500 கோடி 1000 கோடியை வருஷத்துக்கு படத்தை விட்டுட்டு வரணும்? இன்னும் 15 வருஷம் நடிக்கலாம் அவர். இப்போ தான் அவருக்கு 51 வயசு. இது கவைக்கு உதவாத வாதங்க, அது எடுபடாதுங்க. அதை ஏன் செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம், மைனாரிட்டி தலித் இந்த வாக்குகளை தங்கள் பக்கமே வச்சுக்கணும். பூச்சாண்டி காட்டுறது, இந்த கிராமங்களில் வயல்லலாம் பூச்சாண்டி கட்டி வச்சுருப்பான், பறவைகள்லாம் வந்து நெல்லெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. அது மாதிரி பாஜக என்ற பூச்சாண்டி காட்டுறாங்க. சரி, அடுத்தடுத்த விவாதங்களில் நம்ம சந்திக்கலாம் சார். நன்றி.